துலா ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, சும்மாவே துலா ராசிக்காரர்கள் துள்ளி குதித்து ஓடி வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தை அந்த செவ்வாய் கொடுத்து தான் ஆகணும். அப்போது அது இங்கே 7ஆம் அதிபதி லாபத்தில், தனஸ்தான அதிபதி லாபத்தில் கேதுவுடன் சேர்க்கை அப்படிங்கும் பொழுது அந்த செவ்வாய் 100க்கு 100 கொடுக்கறதுக்கு பதிலாக 100க்கு ஒரு 60 கொடுக்கும். இந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நாம் மதி மயங்கக்கூடிய இடம். இப்போ நடுவயசு நபர்களாக இருந்தால் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மதி மயங்கி சில நேரத்தில் ஏமாறக்கூடிய அமைப்பு வரும். ஒருவேளை வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இந்த பொருளாதார முதலீடு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாராவது நம்மளை மிஸ்கைடு பண்ணுவது போல் வந்தாலும் அந்த இடத்துக்கும் குரு பார்வை இருப்பதனால் கடைசியில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல சுதாரிச்சுட்டு போயிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை 13ஆம் தேதி முதல் வக்ரம் அடைகிறது. ஸோ நிறைய பேருக்கு பலன் மாறும். ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறது. இந்த வக்ரம் என்பது அன்டில் 10th ஆகஸ்ட் வரை இருக்கிறது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கிர யோகமாக அமர இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ், அதாவது செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா, ஏற்றமா, இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சர்க்கல்கள் இருக்குமா, எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். துலா ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வருஷமா துலா ராசிக்கானாவே துக்கம் சார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அஷ்டமத்துல குரு, இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு, பணம் லாக் ஆனது, பணம் திரும்ப வராதது, தொழிலை கிட்டத்தட்ட மூடுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது. இனி தொழில் செய்வேனா நடப்பேனா அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு லாக் பண்ணி விட்டுச்சு. இப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். சும்மாவே துலா ராசிக்காரர்கள் துள்ளி குதித்து ஓடி வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா செவ்வாய் பலம் இழந்து இருந்தது. அப்போ இந்த துலா ராசிக்கு செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னா, தனம் குடும்பம் வாக்குக்கு அதிபதி, பிளஸ் அவர் தான் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ கணவன் மனைவி சப்போர்ட் கிடைக்கல, தனம் இல்லை, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை, என்ன இருக்குன்னு பார்த்தா கடன் மட்டும்தான் இருக்கு, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல, யாராவது கதவை தட்டினா கூட பணம் கேட்டுத்தான் கதவை தட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு. யாருக்காவது நமக்கு ஃபோன் அடிச்சோம்னா, நம்ம யாருக்காவது அடிச்சோம்னா அவங்க ஃபோன் எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறது இல்லை? ஏன்பா நீ ஃபோன் பண்ணா என்னப்பா, காசு தானே இப்ப கேட்க போற, அதை நான் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் ஃபோனை எடுக்காமலே விட்டுறேனேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருந்தார்கள். ராசிக்கு குரு பார்வை வந்தது இவர்களுக்கு ஒரு விதத்துல பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது போய் செவ்வாய் லாபத்துல, அது பாதகஸ்தானமா இருந்தாலும் லாபத்தை அங்க செவ்வாய் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அது இங்க 7ஆம் அதிபதி லாபத்துல, தனஸ்தான அதிபதி லாபத்துல கேதுவுடன் சேர்க்கை அப்படிங்கும் பொழுது அந்த செவ்வாய் 100க்கு 100 கொடுக்கறதுக்கு பதிலாக 100க்கு ஒரு 60 கொடுக்கும்.
-∞ இருந்த ஒரு கணக்குக்கு பார்த்தோம்னா இந்த +60ங்கிறது எவ்வளவோ பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். அது லாபஸ்தானம் மட்டுமல்லாமல் நினைத்த காரியத்தில் நமக்கு வெற்றி. இப்போ அந்த செவ்வாய் பூர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது மகத்துக்கு அப்புறம் பூரம் வரும், அந்த பூரத்துல வரும்பொழுது இவர்களுக்கு மேன்மையான பலன்கள் வரும். ஏன்னா அது ராசியாதிபதி அப்படிங்கிற அமைப்புல அமர்ந்துரும் நட்சத்திரம். இதை தவிர இவங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சேர்க்கை. ராசிக்கு குரு பார்வை, குரு தான் இங்க வெற்றி ஸ்தானாதிபதி, தனகாரகன் எந்த ஜாதகத்துக்குமே அவர் தான். அவர் லாபஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது. இதுக்கப்புறம் அந்த மாசத்தின் பிற்பகுதியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரியன் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரம். ராசியாதிபதிக்கு சூரியன் பகை கிரகமா இருந்தாலும் இவர்களுக்கு அது கேந்திரம், 10ஆம் இடம், ஜீவனம், தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் பலம் பெறும். இதையும் தவிர இன்னொரு குட் நியூஸ் சொல்லுங்க பிரதர், இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இவர்களுடைய பாக்கியாதிபதி புதன் அங்கு வக்ரம். அப்போ 50 நாள் 55 நாள் அங்க புதன் கேம்ப். 25 நாள்ல கிளம்ப வேண்டிய புதன் டபுள் டெபாசிட் பலம். அதாவது அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போறவனுக்கு 1+1 ஃப்ரீன்னு சொல்வதை போல் தொழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பலம் பெறுது. அப்போ அதுக்குண்டான லாபம், ஆர்டர்ஸ், புக்கிங்ஸ், விரிவாக்கம், அடுத்த கட்டம், அடுத்த இலக்கு, தொழில புத்திசாலித்தனம், புதிய உச்சம், வெளிநாட்டு தொடர்பு அனைத்துமே ஏற்படும். ஒருவேளை ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு நல்ல இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷனுடன் ஒரு புதிய ஜாப் என்பது கிடைக்கும். இது அவ்வளவுமே துளாராசிக்காரர்களுக்கு தூள் கலப்பக்கூடிய விஷயங்கள். சார் ரொம்ப அடி வாங்கியிருக்கிறோம் சார், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னா, ராசி அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி. அது 8ஆம் வீடாக இருந்தாலும் ராசியாதிபதி ஆட்சி. 8ஆம் வீடுங்கிறது நம்ம எதிர்பார்க்காத சில திடீர் ராஜ யோகங்களை நமக்கு கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. குறிப்பா அந்த சுக்கிரன் என்பவர் சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, சந்திரன் என்பவர் இவர்களுக்கு ஜீவனாதிபதியாக வருவதாலும், பிறகு சூரியன், பிறகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு லாபத்தில் வருவதனாலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறிப்பா சில எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அமைப்புகள் என்பது ஏற்படும். தொழில், லாபம், வெற்றி இவை அனைத்துமே இவர்களுக்கு சூப்பராக இருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை, வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை, இது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்துக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நாம் மதி மயங்கக்கூடிய இடம். அப்போ நடுவயசு நபர்களாக இருந்தால் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மதி மயங்கி சில நேரத்தில் ஏமாறக்கூடிய அமைப்பு வரும். ஒருவேளை வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இந்த பொருளாதார முதலீடு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாராவது நம்மளை மிஸ்கைடு பண்ணுவது போல் வந்தாலும் அந்த இடத்துக்கும் குரு பார்வை இருப்பதனால் கடைசியில நம்ம ஏதோ ஒரு இடத்துல சுதாரிச்சுட்டு போயிடுவோம். கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகத்துக்கு பேரு சேட்டன். இப்போ 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம், மனை, தோட்டம், போக்குவரத்து, வாகனம், இதை செவ்வாய் பார்க்கிறாரு. அதுவும் சனி 13ஆம் தேதியிலேருந்து வக்கரம் அடையுது. அப்போ உங்க இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு, டிஃபெக்ட் வராமல் ஒரு சின்ன ரிப்பேர் வந்தா கூட அதனை நம்ம தொடக்கத்திலேயே சரி பண்ணிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய கிரகம் இங்கு சாட்டன். இந்த சாட்டானை செவ்வாய் பார்க்கிறார். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களை பொல்யூட் செய்வதற்கு ஒரு கூடாத நட்பு, ஒரு கூடாத ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஹாஸ்டல்ல சேர்க்கும் போதோ, ஸ்கூல்ல சேர்க்கும் போதோ, புதுசா டியூஷன்ல சேர்க்கும் பொழுதோ, ஒருவேளை பெண் குழந்தைகள் நடு வயதில், பருவ வயதில் இருந்தால், பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை சார், பையன் குழந்தையா இருந்தால் கூட நாம் கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கணும். அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மானிட்டர் செய்ய வேண்டும். அதையும் தவிர நம்ம ஒரு கிளாஸுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கோச்சிங்கோ போடும் பொழுது ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க. நம்மளுடைய கவனம் ஒரு பக்கம் இருக்கும், நம்மை வேற பக்கம் திசை திருப்புவது போல் ஒரு கான்டாக்டோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ வரும். இதை மட்டும் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இவர்களுக்கு லாபம்ங்கிறது கொஞ்சம் கம்மியானாலும் லாபம்ங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரும். தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தை வைத்து புத்திசாலித்தனமாக விரிவாக்கமாகும். அதாவது குவான்டிடேட்டிவ் குரோத் ஒரு பக்கம், குவாலிட்டேட்டிவ் குரோத் ஒரு பக்கம்.
இது ரெண்டுமே இவர்களுக்கு ஏற்படும். வெற்றி என்பது ஏற்படும். 5ஆம் இடத்துக்கு இவர்களுக்கு குரு பார்வை ஏற்பதனால் மனதளவில் கடைசியில் இவர்கள் தங்களை பத்திரப்படுத்திக் கொள்வார்கள். சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பதனால் திடீர் யோகங்கள், திடீர் லாபங்கள் ஏற்படும். இந்த செவ்வாய் சனி பார்வை ஒன்றுதான் இவர்களுக்கு சின்ன சின்ன கோளாறுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த துளாராசியில தான் சுவாதி நட்சத்திரம் வருது. சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையோ இல்லைன்னா சனிக்கிழமைகள்லையோ தொடர்ந்து ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள். வாழ்த்துக்கள்.